தேமுதிக தலைவராக இருந்து மறைந்த விஜயகாந்தின் மைத்துனர் எல்கேயு சுதீஷின் மனைவியிடம் ரூபாய் 43 கோடி அளவிற்கு மோசடி செய்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாதவரம் பகுதியில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் மைத்துனர் எல்கேயு சுதீஷின் மனைவி பூர்ணஜோதிக்கு சொந்தமாக இடம் உள்ளது. இந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்வதற்கு தனியார் கட்டுமான நிறுவனத்துடன் பூர்ணஜோதி கூட்டு ஒப்பந்தம் போட்டுள்ளார். இதன்படி குறிப்பிட்ட இடத்தில் 274 வீடுகளை கட்டுவது என்றும் இதில் 75 வீடுகளை சுதீஷின் மனைவியான பூர்ணஜோதியிடம் ஒப்படைத்து விடுவது என்றும் குறிப்பிடப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. கட்டுமான நிறுவனத்துடன் முறைப்படி போடப்பட்ட இந்த ஒப்பந்தங்களை மீறி கட்டுமான நிறுவனத்தின் அதிபர் சந்தோஷ் சர்மா செயல்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி 75 வீடுகளை ஒதுக்காமல் 48 வீடுகளை கட்டுமான நிறுவனம் போலியாக கையெழுத்து போட்டு வேறு நபர்களுக்கு விற்பனை செய்துள்ளது. இதன் மூலம் பூரணஜோதியை ஏமாற்றி ரூபாய் 43 கோடி மோசடி நடைபெற்றிருப்பது தெரியவந்துள்ளது.